நம்ம ஒரு திருவிழா வருது. திருவிழா தான் வருது மச்சான். காப்பு கட்டுற எப்படா காப்பு கட்டுவாங்கன்னு பயல பூரா கங்கனை கட்டிட்டு சுத்திட்டு திரிறாங்க. ஒரே ஆட்டம் பண்டம் தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா தான் இருக்க போகுது 3ஆம் தேதியில இருந்து. பயங்கரமா இருக்கும். பாலசுப்ரமணியா சவுண்ட ஏத்ரா. இங்க அடிக்கிற சவுண்ட் பாக்கத்தோட காது கிழிண்டா சொல்லிட்டேன். பயங்கரமா இருக்கும். நிகழ்ச்சி எல்லாம் தோசை எப்படி மச்சான்? நிகழ்ச்சி நல்லா மச்சான். நீலகண்டமூர்த்தி பேராவணி நீலகண்டமூர்த்தினாலே அது விசேஷம் தான். நடிகையிலேருந்து விஜய் டிவி புகழ், அந்த டிவி புகழ், இந்த டிவி புகழ்னு எல்லா டிவி புகழும் வந்து களை இறங்கிரும். அது சரி. 11 நாள் திருவிழா களை கட்டும். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் சாதிச்சன இருந்தாலும் வந்து பார்க்குற திருவிழா நம்மளோட திருவிழா தான். நிகழ்ச்சியெல்லாம் இப்போ பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்கும். 7ஆம் நாள் ஸ்பெஷலான திருவிழானா எல்லா திருவிழாவுமே தான், எல்லா நாளுமே. இதுல 7ஆம் நாள், 6ஆம் நாள், 3ஆம் நாள் இது வந்து ரொம்பவே சரி மச்சான். இப்போ நம்ம பசங்களாம் வெளியில இருக்கானுங்க, வெளியூர் வெளிநாட்டுல இருக்கானுங்களா? ஆமா, அவனுங்கெல்லாம் திருவிழா நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க முடியாதுல்ல? கண்டிப்பா பார்க்கலாம் மச்சான். என்ன இப்படி சொல்லிட்டீங்களா? எப்படி பாக்குறது? நம்ம பேராவணி சசிதா ஸ்டுடியோ இருக்காங்கல்ல, அவங்க ஸ்டுடியோ 49 அப்படிங்கிற பேர்ல வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஊருக்கு ஒரு 5 வருஷ திருவிழா வந்து அவங்க தான் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அது சரி. என்ன பேர் சொன்னீங்க? சசி ஸ்டுடியோ 49 அப்படிங்கிற யூடியூப் சேனல். சரி. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து சசிதா ஹைடெக் ஸ்டுடியோன்னு இருப்பாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் சசிதா ஹைடெக் ஸ்டுடியோன்னு இருப்பாங்க. நிகழ்ச்சியெல்லாம் லைவா கொடுக்க போறாங்க. லைவாவே கொடுப்பாங்க மச்சான். சரி மச்சான், இங்க ஸ்டேஜ் கிட்ட ரொம்ப கூட்டமா இருக்குங்க. அப்பலாம் என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் இன்னொரு வழி பண்ணியிருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, கடந்த 2 வருஷமா பண்ணாங்க. இருந்தாலும் இந்த வருஷம் பெரிய டிஸ்பிளே அமைச்சு மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் மாடியில் இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே வந்து பெரிய டிஸ்பிளேல கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி லைவாக நம்ம மேடைகளில் பார்க்குற மாதிரி, பக்கத்தில் உட்காந்து மேடைகளில் பார்க்குற அந்த அனுபவம் கிடைக்கிற மாதிரி பெரிய எல்இடி டிஸ்பிளே அங்கே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்குமே ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் திருவிழா பயங்கரமாக இருக்கும். எந்த நாட்டுல இருந்தாலும் பார்க்கலாம். நம்மளுடைய பெருமைகளை பேராவூரணி மற்றும் சுத்து வட்டாரத்துல உள்ள அனைத்து மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல மச்சான், அது மட்டும் இல்லாம மச்சான், பேராவூரணி மற்றும் பேராவூரணி சுத்து வட்டார அனைத்து பெருமைகளுமே இந்த சசிதா ஸ்டுடியோ யூடியூப் சேனல் ஸ்டுடியோ 49 கொண்டு போய் மக்கள்கிட்ட தமிழ்நாடு முழுக்கவே இப்ப சேர்ந்துருச்சு. நிறைய பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம வர்ற திருவிழா இருக்குல்ல, இந்த திருவிழாலே பெரிய எல்இடி டிஸ்பிளே இதெல்லாம் அமைச்சு பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும் இல்ல, வர்ற மக்கள்கிட்ட பூரா அப்ப தேர் பார்க்க வர்றாங்க, திருவிழா பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்க எல்லார்கிட்டையுமே நேர்காணல் நிகழ்ச்சி நடத்த போறாங்க. அது சரி. யாரு வேணாலும் பேசலாம். ஒரே ஒரு ஸ்டுடியோ 49 யூடியூப் சேனல்ல போய் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு சின்ன கமெண்ட், நான் இதை பத்தி பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னாலே உடனே ரிப்ளை வரும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம தான் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம களை இறங்கிட்டோம். களை இறங்கி ரெடி. நீங்க ரெடியா?